கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து தாய் வீட்டில் வசித்து வந்த பெண் பலமுறை சமாதானம் பேச முயன்றும் மனமிறங்காததால் ஆத்திரம். பிரிந்து சென்ற மனைவியையும் எதிராக செயல்பட்ட மாமியாரையும் அடித்தே கொன்ற கொடூரம். மனைவி மாமியாரை கொன்றுவிட்டு தப்பி ஓடிய கொடூரன் சிக்கியது எப்படி? கொடூர கொலை சம்பவத்தின் பின்னணி என்ன? ரொம்ப நேரமா வீட்டிலிருந்து யாரும் வெளியில வரலையேன்னு சந்தேகப்பட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க பக்கத்து வீட்டுக்காரங்க. அப்ப வீட்டுக்குள்ள தாய் லட்சுமியும் மகள் லதாவும் ரத்த வெள்ளத்துல உயிரற்ற உடலா இருந்ததை பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீஸ் சடலங்களை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. விசாரணையில தாய் மகள் 2 பேரையும் யாரோ அறிவாளால வெட்டி துடிக்க துடிக்க கொன்னிருக்காங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த ஆந்திர மாநிலம் கோதாவரியை சுத்தி இருக்கிற கிராம பகுதிகளில் குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினாங்க. அப்ப கோதாவரி ரோட்டுல லதாவோட செல்போன் கீழே கிடந்திருக்கு. அதை கைப்பற்றின போலீஸ் கொள்ளைக்காரன் இந்த செல்போனை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகும்போது தவறி விழுந்திருக்கணும்னு நினைச்சு அதே ரூட்ல உள்ள பல்வேறு இடங்கள்ல சல்லடை போட்டு தேடுனாங்க. அதுக்கப்புறம் சம்பவம் நடந்த வீட்டை சுத்தி சம்பவம் நடந்ததா கணிக்கப்பட்ட நேரத்துல பதிவான செல்போன் சிக்னல் அடிப்படையிலையும் குற்றவாளிய வலை வீசி தேடிக்கிட்டு இருந்தாங்க. தொடர் விசாரணையில 2 பேரையும் கொன்னது வேற யாரும் இல்ல, லதாவோட கணவன் சீதா ராமராஜுங்கிறது தெரிய வந்துச்சு. சீதா நகரம் கிராமத்தை சேர்ந்தவர் 35 வயசான சீதா ராமராஜு. இவரோட மனைவி லதா. இந்த தம்பதிக்கு 2 மகன்கள் 1 மகள்னு 3 பிள்ளைங்க இருக்காங்க. சீதா ராமராஜு மேல அடிதடி திருட்டுன்னு ஏகப்பட்ட வழக்கு நிலுவையில இருக்கு. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கூட பாலியல் குற்ற வழக்கு சம்பந்தமா அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல அடைச்சிருக்காங்க. ஜெயில்ல இருந்த சீதா ராமராஜு தன்னோட மனைவி லதா கிட்ட வக்கீல போய் பார்த்து பேசி என்ன சீக்கிரம் ஜாமீன்ல வெளியில எடுன்னு சொல்லி இருக்கான். கணவரை ஜாமீன்ல எடுக்கிறதுக்காக லதாவும் வக்கீல பார்த்து பேசி இருக்காங்க. ஆனா சீதா ராமராஜுக்கு ஜாமீன் கிடைக்கல. அது இதுன்னு லேட் ஆகிக்கிட்டே இருந்திருக்கு. ஜெயில இருந்த சீதா ராமராஜ மனைவி லதா பார்க்க போனப்பெல்லாம் உன்னால என்ன சீக்கிரம் ஜாமீன்ல எடுக்க முடியாதா? நான் உள்ள இருந்தா தான் நீ நிம்மதியா இருக்க முடியும்னு நினைக்கிறியான்னு கேட்டு பயங்கரமா சண்டை போட்டு இருக்கான். ஒரு வழியா பல வக்கீல்களை பார்த்து பேசி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் லதா தன்னோட கணவரை ஜாமீன்ல எடுத்துட்டாங்க. ஜெயிலிருந்து ஜாமீன்ல வந்த சீதா ராமராஜ் நேரா வீட்டுக்கு போனதும் மறுபடியும் மனைவி கிட்ட சண்டை போட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம மனைவியோட நடத்தை மேல சந்தேகப்பட்டு தகராறு பண்ணி இருக்கா. நான் ஜெயில இருந்தப்ப நீ யார் கூட பேசிக்கிட்டு இருந்தன்னு கேட்டு தினம் தினம் டார்ச்சர் பண்ணி இருக்கா. கடந்த சில மாசமாவே இது சம்பந்தமா சீதா ராமராஜுவுக்கும் லதாவுக்கும் இடையில தகராறு நடந்துகிட்டு இருந்ததா சொல்லப்படுது. தினமும் நரக வேதனைய அனுபவிச்சுக்கிட்டு வந்த லதா ஒரு கட்டத்துல கணவனோட கொடுமைகளை தாங்க முடியாம பக்கத்து கிராமத்துல உள்ள தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. சீதா ராமராஜுவால தனியாளா இருந்து 3 குழந்தைகளையும் கவனிக்க முடியல. இதுக்கிடையில மனைவிய சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றதுக்காக போன சீதா ராமராஜ லதா வாய்க்கு வந்தபடி திட்டி அனுப்பி விட்டுருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மது போதையில மாமியார் வீட்டுக்கு போன சீதா ராமராஜு 3 குழந்தைகளையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ உங்க அம்மா வீட்டுல உட்கார்ந்து வேற ஒரு ஆண் கூட பேசிக்கிட்டு இருக்கியான்னு கேட்டு தகாத வார்த்தைகளால பேசினது மட்டும் இல்லாம சரமாரியா அடிச்சிருக்கான். அதோட தான் மறைச்சு வச்சிருந்த அரிவாளை எடுத்து லதாவை வெட்டி இருக்கான். மகளை வெற்றதை பார்த்து பதற்றமான லட்சுமி மருமகன் சீதா ராமராஜுவை தடுக்க போயிருக்காங்க. ஆனா அப்ப மாமியாருன்னு கூட பார்க்காம அவங்களையும் வெறித்தனமா வெட்டி இருக்கான். இரவு நேரங்கிறதுனால அவங்களோட அலறல் சப்தம் யாருக்கும் கேட்கல. விசாரணையில சீதா ராமராஜு தான் கொலையாளிங்கிறது உறுதியானதும் அவன் மேல கொலை வழக்கு பதிவு செஞ்ச போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க.